தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அனைத்து மாவட்ட ஆட்சியர்களும் தயாராக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் பாஸ்கரன். வணக்கம் பாஸ்கரன், என்னென்ன அறிவுறுத்தல்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது? விரிவாக பதிவு பண்ணுங்க. 16 மற்றும் 17 2 நாட்களுக்கு கனமழை முதல் அதி கனமழை வரை பெய்யும் என்று எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி 10 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு பேரிடர் மேலாண்மை துறை இந்த சுற்றறிக்கையை அனுப்பியிருக்கிறது. அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து கனமழையை எதிர்கொள்ள தயார் நிலையில் இருக்க வேண்டும். மாவட்ட நிர்வாகம் தயார் நிலையிலிருந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கடைபிடித்து பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்த வேண்டும். தாழ்வான பகுதிகள் இருக்கக்கூடிய மக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வரக்கூடிய நடவடிக்கைகளாகவும் தொடர் நடவடிக்கைகள் என்பது அனைத்து துறைகளும் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக இணைந்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிறதா இந்த கனமழை எச்சரிக்கைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுறுத்தலாக இருக்கிறது. இதன் அடிப்படையில் 16ஆம் தேதி கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிக கனமழை இருக்கக்கூடும் என்றும் 17ஆம் தேதி செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களிலும் அதிக கனமழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக 10 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு 2 நாள் கனமழை எச்சரிக்கைக்கு தயார் நிலையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதா இந்த சுற்றறிக்கையினுடைய முழு சாராம்சமாக உள்ளது. நன்றி பாஸ்கரன், உங்களோட விரிவான தகவல்களுக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் அரசி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காண தவறாதீர்கள்.